Hi all, daily interview question 3250 aptitude question. இது ஒரு ஆவரேஜ் சம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாது அப்படின்னா கொஸ்டினுக்கு போகலாம், ஆன்சருக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 57. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எஸ், நம்மக்கிட்ட என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 45 கிலோ உள்ள ஸ்டூடெண்ட் வந்து அந்த குரூப்பை விட்டு லீவ் ஆகுறான். ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ஆவரேஜ் 200 கிராம்ஸ். சரி, அப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஆவரேஜ் என்ன அந்த 59 பேருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 59 மெம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எஸ் போகலாம். ஸோ ஆவரேஜ் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரியாதுன்றதுக்காக எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 59 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இன்டூ 59 தான் அதோட டோட்டல். ஸோ 59 எக்ஸ் போட்டுக்கும். ஸோ எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 60 மெம்பர்ஸோட டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த 45 கிலோவில் போனவனோட டோட்டலும் சேர்ந்துருக்கும். ஸோ 59 எக்ஸ் ப்ளஸ் 45 அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரி, அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அதோட 60 டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரும். எஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் வச்சு ஈக்குவேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, ஒரு பையன் போனதுக்கப்புறம் இந்த குரூப்போட வெயிட்டு 200 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதிகமாக இருக்குது இது. இதில் இருந்து 200 கிராம்ஸை கம்மி பண்ணால் தான் இந்த வெயிட்டோட ஈக்குவல் ஆகும், அப்படி தானே? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதுலேருந்து 200 கிராம்ஸ் கம்மி பண்ணேன். 200 நத்திங் பட் 0.2 அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா கிலோஸில் இருக்குது, இது கிராம்ஸில் இருக்குது. ஸோ 0.2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட நமக்கு ஆவரேஜ் தெரியும். ஆவரேஜ் ஆஃப் 59ன்றது எக்ஸ்னு வச்சிருக்கோம், இதை 0.2ன்னு வச்சிருக்கோம். இந்த இதோட ஆவரேஜும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 59 எக்ஸ் ப்ளஸ் 45 டிவைட் பை 60. இது டவுட் ஆச்சுன்னா திருப்பி முன்னாடி போயிட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதை சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டரில் 60 இருக்குது, இதை மேலே கொண்டு போனோம் அப்படின்னா வந்து 60x மைனஸ் 0.2 ஈக்குவல் டு 15x ப்ளஸ் 45. ஸோ 60 வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60x மைனஸ் 12 ஈக்குவல் டு 15x ப்ளஸ் 45 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இருக்கிறதும் வேல்யூ இருக்கிறதையும் இது பண்ணிக்கும் ஒரு சைடு. ஸோ இது இங்கிட்டு போச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஆகிடும், இது இங்கிட்டு போச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதனையும் பார்த்தா எக்ஸ், இதனையும் பார்த்தோம் அப்படின்னா 57. 15 ஆன்சர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.